குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சி 2026 வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார். கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதிக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. உலக போர், 3ஆம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரளயங்கள் ஏற்பட போகுது. இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும். எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாமே நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன். சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிலிருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசி 2026 சனி பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யாரை பார்த்தாலுமே ரிஷபராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, லாப சனி வருது, வேற லெவல்ல அவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது 100% உண்மையா அப்படின்னு கேட்டா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ லாஸ்டா சனி ராகு இணைவோட சனி அவர்களை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த கடந்த 2020 25 வரைக்குமே ரிஷபராசிக்காரங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நிறைய வேலைகள்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பாங்க. அடுத்தது குடும்பத்தை பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய மனைவியார் கணவனா இருக்கட்டும், விவாகரத்து ஆயிருக்கும். அப்படி இல்லாட்டி குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு நீண்ட தூரத்துல வேலையில போய் இருந்திருப்பாங்க. தனிமை அடைந்திருப்பாங்க. நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே தெரியும். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு கம்ப்ளீட்டா மந்தமாயிருக்கும். படிப்புல கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுறது, பிரச்சனை ஆகுறது, இதெல்லாமே குழந்தைங்களுக்கு நடந்திருக்கும். அதே மாதிரி ரொம்ப தலைவலி, ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கும். நான் சொல்றது இப்ப கிடையாது, இது கடந்த ஒரு 5 வருடத்துக்குள்ள நான் சொல்றேன். ஏன்னா ராகு பயிற்சியும் கலந்து சொல்றேன். ஆல்ரெடி இந்த சனி பார்வைகளும் பார்த்து இதெல்லாமே நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2026 சனி பயிற்சி இப்ப 12ஆம் இடத்துல 3ஆம் பார்வையை திரும்பவும் பார்க்குது. அப்போ எப்படி இருக்கும்? ஸோ ராகுவோடு இணைந்து பார்த்து இப்போ தனியா சனி மட்டும் பார்க்கிறாரு. அப்போ சனி பார்வை இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, 3ஆம் இடத்துல சில சோதனைகளையும் தடங்களையும் கொடுத்துட்டு அடுத்தது அவர் லாபசனியா வேலை செய்வார். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒரு தடை தாமதத்தை எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவர் கோச்சார சனியா லாபமா வேலை செய்வார். ஏன்னா அவர் என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்வார். அப்போ எதனால அந்த தடைகள் அப்படிங்கிற பார்க்கும்போது எப்படின்னா, நாம செய்யக்கூடிய கர்மா, நம்ம எல்லாருக்குமே தவறும் செய்வோம், நல்லதும் செய்வோம். எல்லாத்தோட மனிதர்களோட இயல்புமே அது இருக்கதான் செய்யும். ஏன்னா தனக்கு நல்லதுன்னு நினைக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு கெட்டதா இருக்கும். அப்போ நாம செய்யற செயல்கள் நல்லதா கெட்டதா நம்ம உணர்றதுக்கே லேட் ஆகிற போது எப்படி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்றது? கரெக்டு தானே நான் சொல்றது? அப்போ நாம செய்யக்கூடிய வினைகள் நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நல்ல காலத்துல கிடையாது. இந்த மாதிரியான சோதனையான பீரியட்ல நாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கு காரணம் நாம் செய்த கர்மா மட்டுமே. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மனைவியை பிரிந்திருப்பாங்க, டிவோர்ஸ் ஆயிருக்கும், இல்லாட்டி ஒரே வீட்டுல இருந்து பேசாம இருந்திருப்பாங்க. இதெல்லாம் யார் காரணம்? நம்மளுடைய சனி தான். அப்ப ராகுவோட இருந்து பார்க்கும்போது அதை பெருசு பண்ணியிருப்பார்ல. இப்ப ராகு அடுத்ததா போயாச்சு கும்பத்துக்கு. அப்போ இப்போ சனி இங்க வந்தாச்சு.
அப்போ வந்து எப்படின்னா, நம்ம இதை வந்து எப்படி சரி பண்ணலாம், எப்படி நம்ம பார்க்கப்படும் அப்படின்னா, இப்போ நமக்கு நிதானம் வந்துடும். சனி மட்டுமே பார்க்கும்போது நிதானம் அங்க வந்துடும். ஏன்னா எதுவுமே அவர் அவசரமா யோசிக்க மாட்டாரு, நிதானித்து தான் அறிந்துருவார். ஸோ இந்த கஷ்டமான டைம்ல நீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு யார் உதவினாங்க, யாரு நமக்கு உதவி கேட்டு நமக்கு பண்ணல அப்படிங்கிற எல்லா விஷயத்திலுமே இப்ப நீங்க வந்து ரொம்ப அலர்ட்டா இருப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்கு கத்து கொடுத்துருப்பாரு சனி. அவர் ரொம்ப நல்லவருங்க. லைஃப்ல எல்லாமே சரியா போனா நம்ம என்ன செய்யறோம், யார் நம்ம கிட்ட நல்லது பண்றாங்க, யார் கெட்டது பண்றாங்க நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரேக் பாயிண்ட் நம்ம லைஃப்ல வந்தா மட்டும்தான் நம்ம கூட யார் டிராவல் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும், நம்ம கஷ்டத்துக்கு யார் உதவி பண்றாங்கன்னு தெரியும். ஸோ இந்த காலகட்டத்துல இவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து யார் கை கூடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா, அவங்க கிட்ட உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க. அப்போ நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, தவறுகளை சுட்டி காட்டும் இடத்தில் இருப்பவர்களை நீங்க வந்து தப்பே சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க மேல அக்கறை இருக்கவங்க மட்டும்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தப்ப சொல்லுவாங்க. அது உங்க வீட்டுல பிறந்தவங்களோட அண்ணனா இருக்கலாம், உங்களுடைய கணவரா இருக்கலாம், ஸோ உங்களுடைய பெஸ்ட் வெல்விஷர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அப்போ யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய நல்லது கேட்டு நீங்க முடிவெடுக்கும் போது குடும்பத்தில் நடந்த பிரச்சனை பிரிவினைகள் எல்லாம் ஒன்று சேருவீங்க. ஏன்னா அதுதான் லாபமா வரும் இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான இடங்கள்ல அந்த லாபஸ்தானங்கள் வேலை செய்யும். ஸோ ரிஷப ராசிக்கு இப்போ 9, 10ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்துல இருக்கு. அப்போ வந்து உங்களுடைய தந்தைக்காக ஒரு விரயங்கள், ஒரு கோவில் பரிகாரத்துக்கு டிராவலிங்காக அந்த ஒரு விரயங்கள், 10ஆம் இடம் தொழிலுக்காக ஒரு விரயங்கள். ஸோ இது எல்லாமே நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிரேக், அதுக்கப்புறம் அது மூலியமா உங்களுக்கு லாபமாக வேலை செய்யும். ஸோ நல்லபடியாக கோவிலுக்கு நீங்க வந்து ஸோ நல்லபடியாக கோயிலுக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து நல்லா ப்ரே பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுடைய தெரிந்தவங்க நல்லவங்க கிட்ட எல்லாம் வந்து கேட்டு விசாரித்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து சனீஸ்வரன் பகவானை வந்து நீங்கள் கும்பிடணும். அதே மாதிரி ஈஸ்வரன் சிவனை வழிபட்டால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது நடக்கும். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளோ கிளியராக இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னால் சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதில் உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தா தான் எங்கேனாலும் அதை உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது பார்க்க போவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பெயர்ச்சி எப்படி இருக்கும் 12 ராசிகளுக்குன்னு சொல்லிட்டு தான். போன வருடமே நமக்கு பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி முடிந்தது. ஆனா தெய்வங்களின் அமைப்பிற்கு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்ற மாதிரி தெய்வ பூஜா காரியங்களுக்கு எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் எடுக்கிறார்கள் என்ற அமைப்பில் இப்பொழுது தெய்வத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கம் அந்த அமைப்புல சனி பெயர்ச்சி பலன் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இரண்டாம் ராசியாக ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கிறது சனி பகவானின் பெயர்ச்சி அப்படிங்கிறத இந்த பலனை பார்க்க போறோம். பலன் சொல்வது நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன்.
கேரள ஜோதிடர். இப்போ பலன் நாம ரிஷபராசிக்கு பார்க்கலாம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் அங்கும் மகா கணபதே நமக. ஓம் அங்கும் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நத்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய, எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் என்று சொல்லி நாம் ரிஷபராசிக்கு சனி பகவானின் பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ரிஷபம் ராசிக்கு சனி பகவானின் பெயர்ச்சி ஏதாவது ஒரு வெற்றியை தரக்கூடிய வருடமாக இந்த ஒரு வருட காலங்களுக்குள் அந்த அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை மேன்மைக்கு கொண்டு போகும் அமைப்பு வரும்னு சொல்லலாம். குடும்பத்தை மேன்மைக்கு கொண்டு போகும் அமைப்பு, குடும்ப உறவினர்களை இணைக்கும் அமைப்பு, பிரிந்த உறவுகளை கூட ஒன்று சேர்க்கும் அமைப்பாக நாம் இந்த வருடங்களிலிருந்து முயற்சி பண்ணி வெற்றியான பாதைக்கு செல்ல போறோம். குடும்ப வெற்றி அப்படிங்கிறத பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரை நமக்கு உதவாதவர்கள் கூட, உதவாமல் இருந்தவர்கள் கூட இனிமேல் உதவ போகிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம முயற்சிகளில் வெற்றி கிடைக்காமல் இருந்தது, முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுவரை தடையாக இருந்து நமக்கு தலையை பிடித்து வைத்துக் கொண்டவர்கள் நம் தடையை அகற்றி நம் தலையை வெளிக்காண வைப்பார்கள். முகம் மறைந்து நாம் இதுவரை செயல்பட்டு இருந்தாலும் முகம் இனி தலை நிமிர்ந்து நட என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வருவீர்கள். அதாவது உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருந்த கஷ்டத்துக்கும் நஷ்டத்திற்கும் சங்கடத்திற்கும் உள்ள சாதகமான சூழ்நிலைகளையும் சாதகமான முயற்சிகளையும் உங்களுக்கு சாதகமான உதவிகளையும் கொண்டு வரக்கூடிய வருடமாக இனி வரும் வருடங்கள் சனி பகவானின் பயிற்சியாலும் அவருடைய தாக்கம் ஆக்கம் உங்களுக்கு நல்ல ஏக்கத்தை போக்கி நல்ல மாற்றத்தை தரும். ரிஷபம் ராசிக்கு நல்ல மாற்றத்தை தரும். தாக்கம் ஏக்கத்தை போக்கி நல்ல மாற்றத்தை தரும். சரி, இதுவரை மதிமயக்கம், உடல்நிலை மாற்றம், ஆரோக்கிய பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, கொடுத்த பணம் கிடைக்கல, நம்ம முயற்சி பண்ணி ஒரு வேலைக்கு பணம் கட்டி இருந்தா அந்த வேலை வரல, பரீட்சை எழுத போனோம் பரீட்சையில வெற்றி பெற முடியல, இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு சட்ட சிக்கல், யாராவது ஒருத்தர் உங்க மேல வீண் பழி போடுறது, சந்தேகப்படுறது, அதிலிருந்து ஒரு விடுதலையாகும் வருடங்களாக இனி வரும் வருடங்கள் இருக்க போகிறது. அதில் இந்த ஒரு வருடங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான சூழ்நிலையில் செயல்படுத்த போகிறது. அதே போல உங்களுக்கு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா இனி உங்கள் மேல் இருந்த களங்கம் நீங்க போகிறது. உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விலகி போன உறவுகள் உங்களை தேடி வரும் அளவிற்கு ஒரு உயர்வு உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவி அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா கணவன் மனைவி அமைப்புல இதுவரை நீ நான் என்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்தால் கூட இனிமேல் நாம் என்ற பேச்சுவார்த்தை வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குழந்தைகள், படிக்கும் குழந்தைகள் இருப்பவர்களுக்கு குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் தேவை. அவர்கள் பின் நின்று நாம் ஒரு ஊன்றுகோலாக செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் படிப்பில் கொஞ்சம் மந்தம் தெரியும். வளர்ந்த நிலையில் இருக்கும் பிள்ளைகளுடைய வண்டி வாகனம் நண்பர்கள் உறவு இதையெல்லாம் கவனத்தில் வைத்து நாம் செயல்பட சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத நாம நிதி அடைக்க வேண்டியதா இருக்கும், வரி கட்ட வேண்டியதா இருக்கும். அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெயின் அரசாங்கத்துக்கு ஏதாவது பெயின் அடைக்க வேண்டியதா இருக்கும். வண்டியில இன்சூரன்ஸ் இல்லை, புக் இல்லை, பேப்பர் இல்லை, ட்ரிபிள்ஸ் போயிட்டாங்க அப்படின்னு நீங்க போய் அவங்கள கூப்பிட்டு வர மாதிரி ஒரு பிழை அடைக்கிறது போல இருக்கும். அப்ப அதுல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். புதிய வண்டி வாகன சேர்க்கைகள் உங்களுக்கு இந்த வருடம் இருக்கிறது. வண்டி வாகனம் இருப்பவர்களுக்கு அது பழுது நீக்கி புதிதாக புனரமைக்கும் சக்தி இருக்கிறது. வீட்டிற்கு வண்ணம் அடித்தல், அதாவது வீட்டிற்கு பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ரூம் எடுக்கிறது, வீட்டுடைய ஆல்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு செய்யறது, இடம் பூமி வாங்கக்கூடிய அமைப்புல
முயற்சி செய்யறது, அதெல்லாமே வந்து இனி வரக்கூடிய வருடங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்புல வரும். இது எல்லாமே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரத்தையும் பார்த்து தான் முழு பலன் சொல்ல முடியும். இது பொது பலனா நல்லது பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி உடல் தொந்தரவுன்னு சொன்னவங்க, உடல் தொந்தரவுகள், வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இடுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இந்த தொந்தரவுகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடங்கள் நல்ல மருத்துவம், நல்ல டாக்டர், நல்ல உறவுகளில் நல்ல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க கிட்ட ஒரு வாக்கு கிடைச்சு அந்த வார்த்தை மூலியமா நம்ம போய் ஒரு டாக்டரை பார்த்து நம்மளுடைய உடல்நிலை மாறுறது. அதே போல நண்பர்கள், ஏமாற்றிய நண்பர்கள் இப்போ உங்களுக்கு நல்ல நண்பர்களாக மாறுவார்கள். என்னை மன்னித்து விடு என்று ஒரு வாக்கு உங்ககிட்ட சொல்லி சரணடைவார்கள். அதே போல சிலருக்கு தவறான உறவுகள் எல்லாம் இருந்தவங்களெல்லாம் கூட அந்த தவறான உறவுகளை விட்டு விலகி வரக்கூடிய நேரமாக இருக்கும். தவறான உறவில் இருந்தவர்கள் தவறான உறவுகளை விட்டு விலகி வரக்கூடிய நேரமாக இருக்கும். இப்போ உங்களை வந்து குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள் உங்களை நிறை சொல்லும் நேரமாக மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கார். அந்த நல்ல நிலைமையை வந்து உங்களுக்கு செயல்படுத்துவார். அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த பலன் சொல்லிட்டு இருக்கோம். கிரகங்கள் உங்களுக்கு உருவங்களில் ஒரு நல்ல புத்துணர்ச்சியை தரக்கூடிய வருடமாக உங்களுக்கு இந்த வருடமெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா இது எல்லாம் உங்க சுய ஜாதகத்திலும் தசா புத்திநாதன் இப்ப 6, 8, 12 கூடிய தசா புத்தி நடந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும். அதே 2, 5, 9 கூடிய தசா புத்தி நடந்ததுன்னா வளர்ச்சி வரக்கூடிய நேரமா இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு இந்த நடக்கக்கூடிய கோச்சார கிரக தசைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்க இன்னும் வெற்றி அடையலாம். அது எப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி நம்ம செயல்படுத்திக்கலாம், எந்தெந்த விஷயத்த முயற்சி பண்ணலாம் அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு நல்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய தாக்கம், வீடு, இடம் வீடு அந்த மாதிரி ஒரு தாக்கம் ரிஷபராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்ப அந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது செயல்படுத்தணும் அப்படின்னு. அதே மாதிரி வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் போய் தொழில் பண்றது, வெளிநாட்டுல வேலை கிடைத்து போகக்கூடியது, அதுக்கு பரீட்சை எழுதிட்டு காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக போகுது. இந்த துபாய், சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா இங்கெல்லாம் போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும். இந்த வருடங்கள்ல எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய கவர்மெண்ட் பரீட்சை எழுதி அதுல ஏதாவது வெற்றி கிடைக்கணும்னா இந்த வருடம் இந்த கவர்மெண்ட் பரீட்சை எழுதுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலை அவங்க தசாபுத்தி அந்தரம் அப்படிங்கக்கூடிய சுயஜாதக ரீதியாகவும் பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிறப்போ இன்னும் கூட சிறப்பா அதை எப்படி செயல்படுத்திக்கலாம், நம்ம எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி நம்மளை போய் அந்த இடத்துல செயல்படுத்தி பரீட்சை எழுதி வெற்றி பெறலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட், அந்த குழந்தைகள் நல மருத்துவமனை, குழந்தைகள் அமைப்புக்கு நல்ல மருத்துவமனைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும். குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம இருந்தால் அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமியார் மருமகளுக்கு கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வருடங்களாக இனி வரக்கூடிய வருடங்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கே தோணும், இந்த உறவு கூட நம்ம போய் சேர்ந்தா என்ன, அந்த உறவை நம்ம அரவணைச்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தோணும். காதல், இந்த ரிஷபராசியில காதல் எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமா இந்த வருடம் திருமணம் ஆகும். காதல் வெற்றி பெறும், இல்லைன்னா காதலை வெற்றி பெற வைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களை ஏமாத்துறங்கிறவங்களை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இருக்கும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கிறத இனி வரக்கூடிய வருடங்கள்ல கண்டுபிடிச்சு விலகக்கூடிய சக்தி இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இந்த மாதிரி ரிஷபம் ராசிக்கு நல்ல முயற்சியும் முன்னேற்றமும் முதுகெலும்பாய் வரக்கூடிய வருடங்களாக உங்களுக்கு இருக்கிறது. அதே போல் உங்களுடைய வழிபாடுன்னு சொல்றப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வழிபாடு, அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடும் காமாட்சி அம்மன் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். அதாவது உங்க ஊரில் அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு, மதுரைக்கு ஒரு தடவை போயிட்டு வருது, மீனாட்சி அம்மனை கும்பிடுறது, இந்த வழிபாடெல்லாம் உங்களுக்கு யோகத்தை செய்யும். அதே போல இரவு காவலாளிகளுக்கு, வயதான இரவு காவலாளிகளுக்கு, வாட்ச்மேனா வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச
அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கொடுக்கலாம், ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது செருப்பு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுடைய அதாவது அவங்களுடைய அணிகலன்கள் ஏதாவது நீங்க வந்து கால் போயிடுவது, கை அதாவது சொட்டரு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு பரிகாரமாக உங்களுடைய எல்லா வாக்கியத்துக்கும் வழிவகுத்து தரும். வணக்கம், வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயத்தில் சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது, உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் வந்து உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போது சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம்.
இதை தவிர பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது, அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லேருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது, அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது, இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது, விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது, விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது, ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது, ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் எங்கே இருப்பார்? காலபைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் வந்து கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த காலபைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் காலபைரவருக்கு பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது, அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம், பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும், எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது, அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கரை வாகனம், அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது, அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணம் அடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா, கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர வந்து லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது, அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம்
கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி அப்படின்றதுனால ரிஷபராசிக்கு சுக்கிரன் வீடுகளுக்கு பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றத்தை எப்பொழுதுமே கொடுப்பார். அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் கொடுப்பதில்லை. இருந்தாலும் இந்த சனி பகவான் மாற்றம் எந்த மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோமேயானால், கும்பத்தில் இவ்வளோ நாள் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போகிறார். நல்ல ஒரு ஏற்றமான விஷயம், அதீதமான பணவரவு. ஏன்னா லாபத்தில் போய் சனியே போய் உட்கார்றார் அப்படின்னா நேர்மையான பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் அதீதமான பணம் வரும். நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக தங்கும். ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரையிலும் நேர்மையான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த பணம் தங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேர்மையாக செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பணபரஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லும்பொழுது இந்த பணபரஸ்தானத்தில் இல்லை லாபஸ்தானத்தில் தீய கிரகங்கள் இருந்ததே ஆனால், இயற்கை அசுபர்கள் இருக்குமே ஆனால் அதில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களோட சிறு பிணக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிணக்கு இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதத்திற்கு மேலே 2வது திருமணத்திற்கு வாய்ப்பும் கிடைக்கும். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே குருவினுடைய பெயர்ச்சியும் ஆகும். சனியை வேற பார்ப்பார். தன்னுடைய வீட்டையே குரு பகவான் பார்க்குறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். சரி, இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேலே செலுத்துகிறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சற்று அதாவது கொஞ்சம் தள்ளாடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நிச்சயமாக கவனம் வேணும். அது தவிர உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பகவான் பார்க்குறார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படுவதை சற்று நிச்சயமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்த்த இடம் பாழ்னு சொல்லுவாள். அதனால் சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சற்று பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று கலங்கம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னா மறைந்த இடத்திலிருந்து பணவரவிற்கு நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் நாமக்கல் சென்று ஆஞ்சநேயரை வழிபடுறது மிகவும் முக்கியம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த ஏழை மக்களுக்கு, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, அதாவது பொருள் உதவி பண்ணுவது மிகவும் முக்கியம். சாப்பாடு உதவி பண்ணுவது மிகவும் முக்கியம். அந்த பொருள் உதவின்னு சொல்லக்கூடியது அவர்கள் செய்யும் தொழிலுக்கான அந்த விஷயங்களை வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் முக்கியம். அதாவது உடல் உழைப்பை நம்பி பழைப்பவர்களாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த உளி, தவிர கடப்பாறை, இந்த மாதிரியான விஷயங்கள், பாண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக, அது தவிர எண்ணெய், கோவிலில் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, அது தவிர சாத
சாதம் வந்து சனிக்கிழமை வந்து காகத்திற்கு சாதம் இடுவது, இது எல்லாமே நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பணத்தை அதிகமாக கொட்டி கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம். இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் 5ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால நிச்சயமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை கொடுத்தே தீரும். படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் சென்று வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். மறைந்த இடத்திலிருந்து, அதாவது ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பணம் வரும். மைனிங் இதில் இருக்கிறவங்களுக்கு, மைனிங்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு, அதை தவிர போர்வெல் போடுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கலைத்துறையில் அதுவும் கேமராமேனு, அதை தவிர வந்து ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, இந்த லேபர் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணுறவங்க, இந்த சாப்பாடு இது பண்ணி கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் எல்லா கிரகங்களையும் பட்டினவர் அப்படின்றதுனால அங்கே போயிட்டு வர்றதும், அதற்கு முடிஞ்சதுன்னா ஒரு வடமாலையோ வெண்ணக்காப்போ சாத்திட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு வரக்கூடிய எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.